ஹே நண்பா, 15,000 பட்ஜெட்டில் நான் ஒரு நல்ல ஃபோன் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக என் பர்சனல் யூஸுக்காக தான் நான் சிஎம்எஃப் வாங்கியிருக்கேன். ஸோ சிஎம்எஃப் ஃபோன் ஒன்னோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த ஃபோன் எதுக்காக வாங்கினேன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் கடையிலே பிரிச்சிட்டேன். பட் உங்களுக்காக திருப்பியும் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ கடையிலே பிரிக்கிறப்ப இந்த லேபிள்லாம் ரொம்ப டைட்டாகவே இருந்துச்சு. அதனால் பிரிக்கிறப்ப கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம சிஎம்எஃப் ஃபோன். ஸோ பின்னாடி வந்து ப்ரீமியம் லுக்கோட சூப்பராகவே இருக்குது. எனக்கு கையில் பிடிக்கிறப்ப ஒரு பாக்ஸி டிசைனாக இருந்தாலுமே ஆனால் நல்ல ஃபீல் கையில் இருக்குது. கைக்கு சின்னதாகவும் அடக்கமாகவும் சூப்பராகவே இருக்குது. ஸோ மொபைல் வந்து கையில் எடுக்கிறப்பே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியோட நல்லாவே இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா C2C டைப் பின்னு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், அது இல்லாமல் இங்கே பாருங்களேன், புதுசாக இந்த ஒரு ஓப்பன் அண்ட் டைப்பில் சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி பாக்ஸில் எதுவும் இல்லை. ஸோ இதுதான் நம்ம ஃபோன். இப்போ நான் இந்த ஃபோனை எதுக்காக யூஸ் பண்ணேன்னா என்னோடய பர்சனல் யூசேஜுக்காக எடுத்தேன். ஸோ பர்சனல் யூசேஜுக்காக இதை நான் கிட்டத்தட்ட 1 மாதமாக யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்காக ஒரு டீட்டெயில் ரிவ்யூ போடுறேன். மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னைய கேட்டால் 15,000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த மொபைல் தான்.